வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அலைட் மோஷனில் வந்து நியூ வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அலைட் மோஷன் 3.9.0 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த வெர்ஷனோட அதில் என்னென்ன எஃபெக்ட் புதுசாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நான் முன்னாடி சொல்லிட்டு என்ன பார்க்க போகிறேன், என்னென்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணவே இன்டர்ஃபேஸ்லேயே அது என்னென்ன எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் 3.9 அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு டேரெக்டாக மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க், அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். டெய்லி போடுற வீடியோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML அதெல்லாம் நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ வந்து நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ப்ரீசெட் லிங்க், XML லிங்க் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் ஆகல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து விகே ஸ்டுடியோ அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி டெலிகிராம் சேனல் அதாவது இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஓம்னியோ டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஓம்னியோ கிளாஸ் அப்படின்னு டார்க் ப்ளூ அப்படிங்கிற 3 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 எஃபெக்டில் வந்து டார்க் ப்ளூ அப்படிங்கிறது வந்து நல்லா நிறைய இது எப்படின்னா சொல்கிறது, ஃபுல் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறவங்களுக்கு நல்லா டார்க் ப்ளூ யூஸ் ஆகும். அடுத்தது மேலே இருக்கிறது வந்து என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்க ஸ்மோக் மாதிரி தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. கீழே இருக்கிறது கிளாஸ் எஃபெக்ட். அது நார்மலாக நம்ம கிளாஸ் எஃபெக்டில் இருக்கிற அதே மாதிரி தான். இதுதான் நம்ம விகே ஸ்டுடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ், விகே கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நம்ம ரெகுலராக அதுலேயும் வீடியோ போட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ஏதாவது வேணும்னு அதிலேருந்து போய் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் அந்த ரீல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் விகே ஸ்டுடியோ அஃபீஷியல் வந்து டெய்லியும் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 எஃபெக்ட் தான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வெர்ஷனில் வந்து ப்ரீசெட் லிங்க் இம்போர்ட் ஆகுது. அதே மாதிரி XML லிங்க்கும் இம்போர்ட் ஆகுது. நம்ம கிட்ட இருந்து ப்ரீசெட் லிங்க் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. XMLலும் ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து சில பேருக்கு நிறைய வெர்ஷன் சப்போர்ட் ஆக மாட்டேதுன்னு கமெண்ட் வருது. அது உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அலைட் மோஷன் புது வெர்ஷனில் சப்போர்ட் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துச்சுல அந்த வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மொபைலில் தான் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து அதாவது புதுசாக அப்டேட் நம்மளுக்கு கொடுக்க அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கிறது அந்த வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகாத மாதிரி பில்டு பண்ணுறாங்களாட்டுக்கு. ஸோ நிறைய பேத்துக்கு சப்போர்ட் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு டிவைஸை சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பழைய வெர்ஷன் தான் சூஸ் பண்ணணும். இந்த 3.9.0 அந்த வெர்ஷனோட M.O.D அப்படின்னு சொன்னாங்க